வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நாம் கோல் சமையல் சேனலில் அரைக்கீரை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீரையை பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 3 வரமிளகாய், 1 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேங்க. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். லைட்டாக வெங்காயம் வதங்கினா போதுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரை இந்த மாதிரி அள்ளி வைக்கிறப்ப மட்டும்தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை வதங்க வதங்க கொஞ்சமாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை விட இப்போ நல்லா வதங்கி கம்மியாயிருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்க்கணும், அதுலேயுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம சரியான அளவு சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்துட்டோம் அப்படின்னா உப்பு கச்ச மாதிரி ஆயிடும். நல்லா கிண்டி விட்டுட்டு நாம் மூடி போட்டு வேக வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடியை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கீரை நல்லா வதங்கி வரும். மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கீரையை. கீரைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். கீரை வதங்கும் போதே அதிலிருந்தே தண்ணி விடும். நமக்கு அந்த தண்ணியே போதும். இந்த மாதிரி அடிக்கடி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கீரையை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அரைக்கீரை பொதுவாகவே சீக்கிரமாகவே வதங்கிடும். தண்ணியை ஊற்ற தேவையில்லை பாருங்கள். இந்த தண்ணியிலே நல்லா வதங்கிருச்சு. நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்னா. கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீரை இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக மாறிடுச்சுன்னு. கீரை இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சுன்னா கொஞ்சமாயிரும். சூப்பரான அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.